ஸோ ஹாய் டியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரைஸ் ஃபேஸ் சீரம் தான் வந்துட்டு டிஏஒய் வந்து வீட்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்சனலி இதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கும் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஃபேஸ் சீரம் தான் வந்துட்டு டிஏஒய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். அண்ட் இது எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதோட டீட்டெயில்டு பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் நல்லா கிளாஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா நல்லா வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். ஸோ அவங்க ரைஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஒய்லேயே நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஒயில் வந்துட்டு ரைஸ் ஷீட் மாஸ்க் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஃபேஸ் பேக் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரைஸ் சீரம் இருக்குல்ல, ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு ரைஸ் ஃபேஸ் சீரம் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ரைஸ் தான். அண்ட் இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு அரிசினாலும் எடுத்துக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு டெய்லியும் நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு அரிசி தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே எடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எதுக்கு அப்படின்னா, ஸோ அரிசியை வந்துட்டு ஈஸியாக நம்ம குக் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் அதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிக்ஸி ஜாரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வேணும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ரைஸும் வந்துட்டு நல்லா பாயில் ஆகணும். அண்ட் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட்டும் நமக்கு வேணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விட்டமின் இ வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நார்மல் எல்லா கடையிலுமே கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி நல்லா வந்துட்டு பாயில் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிட்டே இருந்து பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ அடி பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். லைக் வீட்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக கஞ்சி செய்வோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு மெத்தட் தான். ஸோ இதை நீங்கள் அரிசி வடித்த கஞ்சி வந்துட்டு எடுத்து நீங்கள் சீரமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதோட பாயில் பண்ண இந்த ஒரு கஞ்சி நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் சீரமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். அண்ட் இதுக்கப்புறமும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூவாக வந்துட்டு பாருங்கள். அண்ட் இது பாயில் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே வந்துட்டு அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் மில்க் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஸ்கின் நல்லா வந்துட்டு கிளென்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு நம்ம வந்துட்டு மில்க் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் நீங்கள் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்பவே லூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு லைக் ஒரு 1 மினிட் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் இறக்குனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹீட் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு க்ளீனான சல்லடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் நார்மல். அண்ட் ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்துட்டு கெட்டியாகிற மாதிரி விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு வாட்டரிஷாக இருந்தால் தான் நமக்கு சீரம் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சீரம் பாட்டில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸ் இல்லைனா நார்மல் ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி சீரம் அப்ளை பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி க்ளீனான ஃபேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் டிஃப்ரென்ஸும் நல்லா தெரியும் உங்களுக்கு.
அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அந்த த்ரோட் அந்த டே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்துட்டு ஒரு மேட்டான ஒரு பிரைட் லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆஃப்டர் நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ ரொம்பவே ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணது மாதிரியே தெரியாது. அண்ட் ஆல்சோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் பர்சனலி எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. பார்க்குறப்பயே நல்ல ஒரு பிரைட்டான லுக் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ரைஸ் ஃபேஸ் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் வரும். லைக் ஒரு 1 வீக் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்துட்டு நீங்கள் புதுசாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் வந்துட்டு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் 1 வீக் கழித்து புதுசாக வந்துட்டு இதை மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மினரல்ஸ் இருக்குது. அண்ட் அமினோ ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ் சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்டன் ஆகிட்டே வந்துட்டு போகும். ஸோ ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் பிரைட்னஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் ஸ்கின்னு நல்ல ஒரு க்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ரிங்கிள்ஸ் வந்துட்டு நல்லாவே கம்மியாகும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபேஸ் பேக்லாம் போடும்போது உங்களுக்கு ஸ்கின்னை நல்லாவே டைட்டன் பண்ணும். அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்க்கு வந்துட்டு ஒரு டிஏவே வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்க இந்த மாதிரி ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் ஸ்கின் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் நல்ல ஒரு க்ளோவிங் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அண்ட் அதர் தென் தட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஸ்கின்னை நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணும். ஸோ நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தாராளமாக இந்த விட்டமின் இயும் அண்ட் ஆல்சோ ரைஸும் வச்சுட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஆப்ஷனல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு 1 டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நல்ல க்ளோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கின் நல்லா கிளாஸி ஆகுறது இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரைஸ் சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் தெரிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் ஸ்டே டியூன்ட். பை.